சீர்காழி அருகே இன்ஜினியரிங் கல்லூரி மாணவர் ஒருவர் தான் காதலித்து மணைந்த மனைவியையே கொன்று புதைத்துள்ளார். இறந்த பெண்ணின் உடலை தோண்டி எடுத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள வழுதலை கொடியைச் சேர்ந்தவர் ராஜ்குமாரும் ரம்யாவும் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போதே காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். இவர்களுக்கு 1.5 வயதில் ஆண் குழந்தை ஒன்று உள்ளது. இந்நிலையில் கடந்த மார்ச் மாதம் பெற்றோர் வீட்டில் இருந்து கணவர் வீட்டிற்கு சென்ற ரம்யா பின்னர் என்ன ஆனார் என்று தெரியவில்லை. இதனையடுத்து ரம்யாவின் பெற்றோர் சீர்காழி போலீசாரிடம் புகார் கொடுத்தனர். குடும்ப தகராறில் ராஜ்குமார் ரம்யாவை கழுத்தை நெரித்து கொலை செய்து தமது வீட்டு தோட்டத்தில் புதைத்தது விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து ராஜ்குமாரை கைது செய்த போலீசார் அவரது முன்னிலையில் ரம்யாவின் உடலை தோண்டி எடுத்து விசாரணை நடத்தினர். ராஜ்குமார் ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் படிக்கிறாரு. லவ் மேரேஜ் பண்ணிட்டு அதுல டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு மூச்சு திணற அடிச்சு அந்த பொண்ணை மர்டர் பண்ணிட்டு இங்கேயே ஒரு 5 அடிக்கு குழி தோண்டி புதைச்சிட்டு புறப்பட்டுறாரு. அவரோட கன்ஃபெஷன் அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு இந்த இடத்துல தோண்டி எடுக்கிறப்ப அந்த பொண்ணோட உடல் அழுகிய நிலையில நமக்கு கிடைச்சிருக்கு. காலேஜில் படிச்சுட்டு இருந்தாங்க. படிச்சுட்டு இருக்கும் போது சொன்னாங்க, ஊரார் சொன்னாங்க, படிப்பு முடிஞ்ச மேல உன் பொண்ணை கொண்டாந்து அந்த வீட்டுல விடுங்க, அதுக்கு மேல குடும்பம் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஊரார் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. மாரியவன் கோயில காலி கட்டி வச்சாங்க. என் பொண்ணை இப்பதான் அடிச்சு அவங்க கொள்ளையில கொண்டு போச்சுட்டு இருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க சார். காதலித்து கரம் பிடித்த மனைவியையே கணவர் கொலை செய்தது வழுதலைக்குடி பகுதி மக்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது.